கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நகிழ விடாதிருப்பீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நபர் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொடுத்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம், அந்த ஆளிடத்தில் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை படைத்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. எப்படி செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் நினைக்கவோ கலங்கவோ தேவையில்லை. அதை தேவனிடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு தெரிவிக்கும் பொழுது, தேவனிடத்தில் உள்ள கிருபையினால், அவர் நம்மேல் வைத்த அன்பினாலும், அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலும், அவருடைய கிருபையினாலும் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றையும் அவரே நமக்கு செய்து முடிக்கிற தேவனாக காணப்படுகிறார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நகிழ விடாதிருப்பீராக என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். 146 சங்கீதம் 5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் நம்பிக்கை யாரிடத்தில் வேண்டுமானாலும் வைக்கலாம், எதிலே வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைப்போம் என்றால் அவர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார். அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். துன்ப வேளைகளிலும் இன்ப வேளைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆபத்து வேளைகளில் கூட தேவன் நம்மை கைவிடாத தேவன். ஆகவே யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டிருக்க வேண்டும். அவரையே சார்ந்து நாம் வாழ வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாய் இருக்க முடியும். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர் என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நாம் யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அவரே செய்து முடிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையால் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்றும், கர்த்தரை நாங்கள் துணையாக கொண்டிருக்கும் பொழுது பாக்கியவான்களாக இருப்போம் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்து கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.